ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பொது தமிழோட பழைய கொஸ்டின் பேப்பர் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2013, 15, 18, 19 இந்த கொஸ்டின் பேப்பருக்குலாம் வந்து ஆன்சரோட நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இயர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலன்னா இப்போ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2017வது வருஷம். ஸோ 2017ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட பொது தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சரோட இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சுப்பரத்தினம். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த லைன்ஸ் கொடுத்து வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நோட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எல்லாறு சிறப்பின் இமையவர் வியப்பு புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் வளர்ச்சி அப்படின்ற நூல். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பராமாயணம். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து புறநானூறு ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் கூட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏ வந்து காந்தியடிகள். அடுத்து வந்து 7வது கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து டி திருவாசகம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துகளை வந்து ஏ விசும்பு அப்படின்றதுக்கு வானம், பி துளை அப்படின்றதுக்கு துலாக்கோல், சி மறுப்பு அப்படின்றதுக்கு தந்தம், டி கனல் அப்படின்றதுக்கு நெருப்பு. ஸோ இதை தான் வந்து ஆன்சர் வந்து 4312. இதுதான் வந்து இந்த பொறுத்துக்கோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து, மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி கூறியவர் வந்து ஔவையார். அடுத்த கொஸ்டின் வந்து, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 1830. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுத்துக்களை வந்து வட்டி அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து பனையோலை பெட்டி, யானர் அப்படின்றதுக்கு வந்து புது வருவாய், துகிர் அப்படின்றதுக்கு வந்து பவளம், மேதி அப்படின்றதுக்கு வந்து எருமை. இதில் மேதி எருமை அப்படின்றது இல்லைங்களா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டினை, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேதி அப்படின்றதுக்கு பொருள் வந்து எருமை. அடுத்த கொஸ்டின் வந்து, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தாராபாரதி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். இதுக்கு ஆன்சர் வந்து சி நாதமுனி. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8 தொகை நூல்களில் வந்து அகம் சார்ந்த நூல் எத்தனை, புறம் சார்ந்த நூல் எத்தனை அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை வந்து 5. அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துகளை ஏ வந்து புல் அப்படின்றதுக்கு வந்து பறவை. ஸோ அடுத்து வந்து நுதலுக்கு வந்து நெற்றி, மேதி அப்படின்றதுக்கு வந்து எருமை, நடலை அப்படின்றதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துன்பம். ஸோ மேதி இதுக்கு முன்னாடியும் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் திருப்பி மறுபடியும் மேதி எருமை அப்படின்ற கொஸ்டின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 3412. இதான் வந்து கரெக்டான ஆன்சர் பி. அடுத்தது வந்து, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நூல் வந்து நற்றிணை. அடுத்த கொஸ்டின் வந்து, ஊழி பெயரெனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊழி அப்படின்னா உலகம். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து, அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அகநானூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலை திணை. ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொல்லை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நறுந்தொகை அப்படின்றது தான் வந்து பொருந்தாதது.
அடுத்தது வந்து திரிகடுகம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது வந்து பி நல்லாதனார். அடுத்த கொஸ்டின் வந்து 96 9 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து குறிஞ்சிப்பாட்டு. அதில் தான் வந்து 99 வகையான பூக்களின் பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி வந்து கடுவெளி சித்தர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த பொது தமிழில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து குறட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ மு வரதராசனார். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் வந்து ஔவையார். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெறுபவர் வே ராமலிங்கனார். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் வந்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டி ச அகத்தியலிங்கம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவனார். நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுழங்கி என்பதன் பொருள். நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். சி. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையனார். அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. சிறப்பு அடைமொழி பெயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு என்னென்ன அடைமொழி பேர் பொருந்தும் அப்படின்றத நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்சான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அனுத்தம்மா. இந்த கொஸ்டின் வந்து பொறுத்துகள் வந்திருக்கு. இது வந்து ஒன் வேர்டில் வந்து ஒரு அடைமொழி கொடுத்து அதோட அவங்களோட பேர் மட்டும் கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து கேட்பாங்க. இந்த பொறுத்துக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றை பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நூல் கொடுத்து அதோட ஆசிரியர் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த நூலுக்கு என்னென்ன நூல் ஆசிரியர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சுடர் மணிகள். இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. அடுத்து தமிழர் மதம். இதுக்கு வந்து மறைமலை அடிகள். சைவத்திரவு அப்படின்றதுக்கு வந்து திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும். இதுக்கு ஆன்சர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக தான். இதில் வந்து தமிழ் அறிஞர் கொடுத்து அவங்களோட சிறப்பு அடைமொழி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இதில் வந்து பெருஞ்சித்திரனார் அவங்களுக்கு வந்து தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா, இது வந்து உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உவே சுவாமிநாதன் ஐயர் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. அடுத்தது ராபி சேதுப்பிள்ளை. இவர் வந்து சொல்லின் செல்வர். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது வந்து திருவிகா. இவர் வந்து தமிழ் தென்றல். ஸோ இந்த பொறுத்துக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து நிறைய டைம் வந்து தமிழ் தாத்தா கேட்டிருக்காங்க, தமிழ் தென்றல், சொல்லின் செல்வர். ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க. அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான் இந்த பொறுத்துக்கவும். அதுக்கடுத்து வந்து கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே அவர் எழுதின நூல். அவர் எழுதாத வந்து தேன்மலை. அடுத்த கொஸ்டின் வந்து இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி கொல்கத்தா தேசிய நூலகம். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் அப்படின்னு யாரை கேட்டிருக்காங்கன்னா ஆறுமுக நாவலர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அடுத்தது வந்து ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். கலிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டி ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஸ்டின் வந்து குயில்கள் கூவியது என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் வலு. ஏன்னா குயில் கூவியதுன்னு தான் சொல்லுவாங்க. குயில்கள்னு வந்திருக்கிறதுனால இங்கே கூவியது அப்படின்றது வராது. இது வந்து எண் வலு. அடுத்த கொஸ்டின் வந்து பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். அடுத்த கொஸ்டின் வந்து பிறவனவற்றுள் இரட்டை கிளவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலகல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து இரட்டை கிளவி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன் இப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து தனித்தனியாக பிரித்தா கூட மற்ற வேர்ட்ஸ்லாம் வந்து பொருள் தரும். இதில் வந்து கலகல அப்படின்றது வந்து தனியாக பிரிச்சிங்கன்னா வந்து பொருள் தராது. ஸோ இரட்டை கிளவி அப்படின்றது வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் தராமல் இருக்கிறது தான். இதில் வந்து கலகல அப்படின்றது தான் வந்து இரட்டை கிளவி. அடுத்தது வந்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி ஒழுக்கம்.
அடுத்தது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ இந்த குறட்பால இருக்கிற மோனை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முற்று மோனை. ஏன்னா ஒன்று ஃபஸ்ட்டு வேர்டு, செகண்ட் வேர்டு, தேர்ட் வேர்டு, ஃபோர்த் வேர்டு 4 வேர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கா அப்படின்ற ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மூணைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வரணும். ஸோ ஃபஸ்ட்டில் லைனில் வந்து கற்க கசடர கற்பவை கற்றமைன்னு சொல்லி வந்திருக்கு. அந்த 4 வார்த்தையிலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வந்திருக்கு. அதனால் இது வந்து முற்று மோனை. அடுத்த கொஸ்டின் வந்து சீதையை கண்டேன் என்னும் தொடர் கேட்டிருக்காங்க. இது வந்து வினை முற்று தொடர். ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து இடைச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் டி மற்று அப்படின்றது தான் வந்து இடைச்சொல். அடுத்த கொஸ்டின் வந்து வளர்பிறை என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வினைத்தொகை. பிழையில்லாமல் இலக்கணத்தை கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் அப்படின்ற இந்த சென்டரை வந்து நம்ம வந்து பிறவினை வாக்கியத்தை மாற்றணும். ஸோ பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படின்றது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின் வந்து செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி வந்து உருவகம். அடுத்த கொஸ்டின் வந்து ஐ என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஐ அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் டி 1815 தான் கரெக்டான ஆன்சர். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஷ் பருவம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி வருகை பருவம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 10 பருவம் வந்து வரும். ஸோ அது என்னென்ன பருவம்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதுர கவி. ஸோ மதுர கவிக்கு வந்து இது வந்து ஓசை நலம் சிறக்க பாடுபவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ வித்தார கவி அப்படின்றதுக்கு தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆசு கவி அப்படின்னா பாடு என கூறியவர் பாடுவர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். மதுர கவினா என்ன, ஆசு கவினா என்ன, வித்தார கவினா என்னன்னு பொறுத்துக்களை மேக்ஸிமம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒன்றில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மலர் தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இனியவை 40. ஆன்சர் சி. ஆசனத்தில் பூசைகள் அமர்வித்து விருப்பினுடன் மாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தலைப்ப இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் ஏ பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் வந்து நீலமுடி தரித்த பல மலை சேர் நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்ப நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி வந்து பாஞ்சாலி சபதம். அடுத்த கொஸ்டின் வந்து நாற்கரணங்கள் எனப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அடுத்தது வந்து தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி புறநானூறு. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் வந்து சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர். ஆன்சர் டி வள்ளலார். அடுத்த கொஸ்டின் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர். ஆன்சர் டி பேயாழ்வார். தமிழ் எண் கணக்கை தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு நம்பர் வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்ததுக்கு வந்து 8 ப்ளஸ் அடுத்தது கான் இருக்குங்களா, ஸோ அதுக்கு வந்து 1, அது வந்து 0 எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 38 + 10 வந்து 48 வரும். ஸோ ஆன்சர் பி வந்து பார்த்தீங்கன்னா 4, 8. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சராக வரும். தமிழோட எண் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அடிஷ்னலாகவும் கேட்பாங்க, இல்லைனா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து இந்த லெட்டருக்கு வந்து என்ன நம்பர் வரும், அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ தமிழ் எண்கள் வந்து உங்களுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து தென்னம் பொறுப்பு என்பது அப்படின்றது ஏ பொதிகை மலை. அடுத்து வந்து யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்று இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து வெள்ளி பாரதம். ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர். ஆன்சர் ஏ வள்ளலார். நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி புறநானூறு. கலித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர். ஆன்சர் ஏ நல்லந்துவனார்.
நம்மாழ்வார்வையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர். ஆன்சர் ஏ மதுரகவி ஆழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏ சிரவண பிதுர்பத்தி. நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? இதுக்கு ஆன்சர் சி வந்து பாரதியார். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. சிலம்பு, கண்ணகி, மணிமேகலை, மாதவி, கம்பராமாயணம், சீதை, சூளாமணி அப்படின்றதுக்கு வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயம் பிரமை. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து அலை என்ற ஒற்றை சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலை அப்படின்றதுக்கு வந்து புற்று. அடுத்து வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து ஏ முருகன். இது வந்து ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு திணைக்கும் வந்து என்னென்ன தெய்வம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து முருகன் அப்படின்றது வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து 10 பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திரிகடுகம் அப்படின்றதுக்கு வந்து நல்லாதனார், ஏலாதி அப்படின்றதுக்கு கணித மேதாவியார், நான்மணி கடிகைக்கு விளம்பினாகனார், சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசான். சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர். கூத்தராற்றுப்படை என்னும் சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி மலைப்படு கடாகம். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வினையே ஆடவர்க்கு உயிர். ஸோ இதில் வந்து குறுந்தொகை அதில் வரும். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அப்படின்ற லைன் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர். விரல்கள் 10 மூலதனம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. இந்த லைன்ஸ்லாம் வந்து இவங்க எழுதுனது. கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர். இது வந்து ஆன்சர் டி அப்துல் ரஹ்மான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். இந்த கொஸ்டினை வந்து அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ அதில் வந்து யாருக்கும் பாரதிதாசனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் வந்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். ஆன்சர் பி திருவி கல்யாண சுந்தரம். ஸோ அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நூல் பேரும் அதோட ஆசிரியர் பேரும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து போற்றி திருவகவல். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. அடுத்து வந்து பரமார்த்த குரு கதை, இதுக்கு வந்து வீரமாமுனிவர். முதுமொழி மாலை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமறுப்புலவர். பெண்மதி மாலை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான், ஒரு நூலும் நூல் ஆசிரியரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நூலையும் நூல் ஆசிரியரும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பெத்லஹேம் குறவஞ்சி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். அடுத்து வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், இதுக்கு வந்து குமரகுருபரர். அழகர் கிள்ளை விடு தூது, ஸோ இதுக்கு வந்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கியாக பரணி, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர். ஆன்சர் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புது மன தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி கம்பர். வேருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர். ஆன்சர் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழுள்ள சொற்களுக்குள் காரண பெயர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் டி முக்காலி. ஸோ அதுக்கு வந்து 3 கால் இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை வந்து முக்காலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் வந்து அதோட ரீசன். ஸோ ஒரு பேருக்கு வந்து அந்த காரணத்தோடு வச்சிருக்கிறதுனால இது வந்து காரண பெயர். அடுத்து வந்து குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து செயற்பாட்டு வினை. இந்த கொடுத்துருக்கிற அந்த 4 சென்டென்ஸில் இந்த சென்டென்ஸ் தான் வந்து செயற்பாட்டு வினை.
அடுத்தது வந்து பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டதை கூறவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிழை நீக்கி எழுதுனீங்க அப்படின்னா கண்டது கூறவே, கண்டதை கூறவே, காண்பது கூறவே, கண்டதனை கூறவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து டி வந்து கண்டதனை கூறவே அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நீர், நீவீர், நீங்கள் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து முன்னிலை பன்மை பெயர்கள். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் இருக்கிறவங்கள சொல்கிறது வந்து பன்மை. ஸோ இது வந்து நீர், நீவீர், நீங்கள் அப்படின்றது வந்து பன்மை பெயர்கள். அடுத்து வந்து ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மகிழ்ச்சி. அன்பல், அடிநா, முடிவுற டேஷ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தானா. அடுத்த கொஸ்டின் வந்து வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை. இது வந்து இழுவி சிறப்பும்மை. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் வந்து வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஆன்சர் பி. காலத்திற்குரிய மாதங்கள் வந்து ஆவணி, புரட்டாசி. இது வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து என்னென்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி பொறுத்துக்களை கூட வேறு கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காலத்துக்கும் என்னென்ன மாதம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்து ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவை வந்து தொகை சொற்கள். அடுத்த கொஸ்டின் வந்து தேன்மொழி கட்டுரை எழுதினல் இது டேஷ் தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதினல் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எதிர்மறை தொடர். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டுக்குரிய பொது தமிழில் 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸோடு பார்த்துருக்குறோம். ஸோ இது இல்லாமல் 2013, 15, 18, 19 ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.